ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான சாக்லேட் மூஸ் கேக் எப்படி வீட்டிலேயே செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மூஸ் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பால், வெனிலா எசன்ஸ், மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை, சாக்லேட், கொக்கோ பவுடர். இப்போ நான் இங்கே ஒரு கேக் பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் கொஞ்சம் சுற்றி நாலா பக்கமாக தடவிக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு ஓரத்தில் வச்சிடுறேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்கேன் 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். இதில் நான் 200 கிராம் சர்க்கரையும் சேர்க்குறேன். இதில் 3 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கூட கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைக்காம தான் எல்லாம் கலந்து கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்க்குறேன். பால் பவுட்ரு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இதையும் நான் இங்கே 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூளை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இல்லைன்னா கூட நார்மல் காஃபி தூளே 3 ஸ்பூன் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ நான் இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடுறேன். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இது கொதிக்க சொல்ல கைவிடாமல் கலரி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடி பிடிச்சிடும். நான் இதில் 50 கிராம் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சாக்லேட் கரை வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்குறேன். இது நல்லா திக்காக வரைக்கும் கொதிக்கிட்டோம். இந்த சைட்லலாம் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா சைட்லலாம் அப்படியே கட்டி தட்டிடும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னமும் கொஞ்சம் திக்காகணும். இது இப்போது 10 நிமிஷத்துக்கு இப்படியே கொதிக்கட்டும். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சு திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வைக்கிறேன். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா ஆறி இருக்கு. இதை பட்டர் தடவின பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிக்கணும். இதை நல்லா நான் லெவல் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் 2 ஹவருக்கு நான் வைக்கிறேன். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போ நான் இதை பிளேட்டில் போட்டுக்கிறேன். நான் இப்போது 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி தூவிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இது மேலே சாக்லேட்டை திருவிக்கிறேன். இப்போ நான் கத்தியை நல்லா சூட் பண்ணிக்கிறேன். கத்தி சூட் பண்ணாமல் இதை கட் பண்ணிங்கன்னா இது ப்ராப்பராக கட் பண்ண வராது. இப்போ நான் இதை ஸ்லைஸ் போட ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய அருமையான சாக்லேட் மூஸ் கேக் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.